கடந்த வாரம் இந்த பல்லடம் பகுதியில் காவல் துணை கண்காணிப்பாளராக நான் பொறுப்பேற்றேன். எனது சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் காரிகோவில் என்ற சிற்றூர், அது ராதாபுரம் தொகுதி, திசைநிலை அருகில் அமைந்துள்ளது. 1997ஆம் ஆண்டு காவல்துறை உதவி ஆய்வாளராக பணியில் சேர்ந்தேன். 4 ஆண்டுகள் கன்னியாகுமரி மாவட்டம், சுமார் 17 ஆண்டுகள் தூத்துக்குடி மாவட்டம் ஆகியவற்றில் உதவி ஆய்வாளர் மற்றும் ஆய்வாளராக பணியாற்றினேன். பின்பு கோவை மாநகரில் சுமார் 3 ஆண்டுகள் உதவி ஆணையராக பணியாற்றி, பின்பு சிவகங்கை மாவட்டத்தில் தேவக்கோட்டை, காரைக்குடி, மானாமதுரை ஆகிய உட்கோட்டங்களில் துணை காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து கடந்த 2ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி பல்லடம் பகுதியில் பணியாற்றும் வாய்ப்பை பெற்றேன். இங்கு வந்த மறுநாளே இந்த பகுதியை நான் ரோட்டில் சென்றபோது பார்த்தேன். எனது டிரைவரிடம் கேட்கும்போது இந்த வனத்தை பற்றி என்னிடம் கூறினார். மறுநாளே காலையில் இங்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு மிகுதியாக இருந்தது. உடனே உள்ளே வந்து இதெல்லாம் பார்க்கும்போது மனதிற்குள் அவ்வளவு ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி. அன்றே ஐயா சின்னசாமி ஐயா தலைவராக அவர்கள் மற்றும் டிஎம்எஸ் ஐயா அவர்கள் மற்றும் நம்ம மகேஷ் சார் மற்றும் நிர்வாகிகள் என்னை காலையில் எனது அலுவலகத்துக்கு வந்திருந்தார்கள். அவர்களை பார்க்கும்போது நான் அடைந்த சந்தோஷம் எனது வாயால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காரியங்களை, விஷயங்களை மக்களுக்காக இந்த வனம் என்ற அமைப்பினர் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நல்லோரை காண்பதும் அரிதே, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்று, நல்லோர் குணங்கள் உரைப்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்ற ஔவையாரின் வாக்கிற்கிணங்க உங்களோடு இணங்கி இருப்பதில் எனக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் எங்கு சென்றாலும் என்னுடைய பணி நிறைவு முடிந்து என் மூச்சு உள்ளவரை உங்களோடு இணங்கி இருக்க வேண்டும் எனது மனம், ஆழ்ந்த மனம் சொல்கின்றது. உங்களைப் போன்று நல்லோரை காண்பது அரிது. அந்த அளவிற்கு நல்ல ஒரு சிறந்த தொண்டையும் சமூகத்திற்கு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். சமூக வளர்ச்சிக்கு, இளைஞர்களின் வளர்ச்சிக்கு, சமூகத்திற்கான மருத்துவ சேவையிலிருந்து, பிளட் டொனேஷன்லேருந்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை நல்ல காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதில் அவ்வளவு ஒரு கேட்கும்போது அவ்வளவு ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி. இதுபோன்று தொண்டுகளை செய்வதற்கு முன் வருவது மிகவும் கடினம். இப்போது அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்களே தவிர, இதுபோன்று ஒரு வனம் என்ற அமைப்பை நிறுவி மரக்கன்றுகளை நட்டு வனத்தை சோலையாக மாற்றி மழை பெறச் செய்து உலகை உயர்த்துவதற்காக இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது திருமூலர் சொல்வார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு ஒரு இன்னுரை தானே அப்படிம்பாங்க. அதற்கு நாங்கள் எல்லா குணங்களும் படைத்த இந்த நிர்வாகிகள், இந்த நிர்வாகத்திற்கு உங்களோடு இணைந்து செயலாற்றுவதில் எனக்கு அந்தளவுக்கு எல்லா ஒரு பொறுப்பும், அமைதி, சமூக முன்னேற்றம், மாணவர்களின் முன்னேற்றம், இளைஞர்களின் முன்னேற்றம், எல்லா வகையிலும் நீங்கள் சமூகத்தை உயர்த்த செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் எனது மனமாற வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.